அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கார்த்திக் மாஸ்டர். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 1ல எக்சர்சைஸ் 1.1 11th क्वेश्चन பார்க்க போறோம்ப்பா. சோ क्वेश्चन ஃபர்ஸ்ட் பாருங்க. a = 1 tan x - tan x 1. அதாவது a ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கப்பா. ஷோ தட் என்ன ஷோ பண்ண சொல்றாங்க அப்படின்னா a பவர் t a இன்வெர்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண அப்படினா ஆன்சர் என்ன வருமா? cos 2x - sin 2x sin 2x cos 2x அப்படி சொல்லி ஷோ பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க given என்ன கொடுத்துட்டாங்க? given a = 1 tan x - tan x 1 இதான் கொடுத்துக்கிற given matrix. ஓகேவா? என்னப்பா ஷோ பண்ண சொல்றோம்? to show a power t a inverse equal to ஷோ பண்ண போறோம் நம்ம cos 2x minus sin 2x sin 2x cos 2x அப்படின்னு சொல்லி ஷோ பண்ண போறோம்ப்பா. ஃபர்ஸ்ட் நான் தேவை a டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? a டிரான்ஸ்போஸ் equal to நம்ம a டிரான்ஸ்போஸ் அப்படினா என்ன பண்ணுங்க? இத டிரான்ஸ்போஸ் பண்ணியது போதாம இங்க அப்படினா ரோ வந்து காலமா சேஞ்ச் பண்ணிடணும். அப்ப என்ன வரும் நமக்கு? 1 இங்க tan x. ஓகேவா? நெக்ஸ்ட் minus tan x 1. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? a பவர் t கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் நான் தேவைக்கு a இன்வெர்ஸ் தேவைப்பா. அப்ப a இன்வெர்ஸ் என்ன ஃபார்முலாப்பா? 1 by modulus of a into adjoint a. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்ப? modulus of a கண்டுபிடிக்கிறோம்ப்பா. அப்ப modulus of a equal to modulus of என்ன பண்றேன்? a வுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? என்ன இருக்குங்க? 1 tan x. நெக்ஸ்ட் minus tan x 1. ஓகே எப்படி போடலாம்? இப்ப டேக் தி கிராஸ் மல்டிப்ளிகேஷன். என்ன ஒன்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 ஃபார்முலா மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus tan square x. அதுல ஒரு மைனஸ் அப்புறம் என்னது? பிளஸ் ஆயிடும். அப்ப 1 plus tan square x. அப்ப 1 plus tan square எப்படி எழுதலாம்? secant square எழுதலாம் இல்லையா? அப்ப modulus of a என்ன வரும் நமக்கு? equal to secant square x. கண்டிப்பா என்ன வருது? not equal to 0 ஆ இருக்கும். ஏன் அப்படினா அப்ப முடியும் a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன தேவை? adjoint a தேவை. அப்ப adjoint a equal to இப்போ என்ன மேட்ரிக்ஸ் பாரு? இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். அப்ப நம்ம ஷார்ட்கட்டா போடலாம் இல்லையா? அப்ப நான் போல நம்பர் மாத்தி எழுதுறேன். இங்கேயும் 1 இங்கேயும் 1. இந்த லைன் என்ன பண்ணனும்? சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்ப ஒரு minus tan x plus tan x ஆயிடுமா? இந்த plus tan x என்ன மாறிடும்? minus tan x ஆ மாறிடும். அப்ப minus tan x. ஓகேவா? இப்ப modulus of a கண்டுபிடிச்சிட்டு adjoint a கண்டுபிடிச்சோம்ப்பா. அப்ப a இன்வெர்ஸ் அப்ளை பண்ணலாம் இல்லையா ஃபார்முலால? அப்ப a இன்வெர்ஸ் equal to 1 by என்ன modulus of a நமக்கு secant square x into adjoint of energy 1 minus tan x plus tan x 1. ஓகேவா? இப்போ நான் பண்றது கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். அப்பதான் ஈஸியா இருக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது. ஓகேவா? இப்போ நான் பண்றேன் ஒவ்வொரு டைம் இப்படி உள்ளத மல்டிப்ளை பண்ண போறேன். என்ன மல்டிப்ளை பண்ணினா 1 by secant square x. இத மல்டிப்ளை பண்ணினா minus tan x by secant square x. நெக்ஸ்ட் இருக்கு tan x by secant square x. நெக்ஸ்ட் இருக்கு 1 by secant square x. ஓகேவா? இப்போ பாருங்க நெக்ஸ்ட் 1 by secant square எப்படி எழுதலாம்? cos square x எழுதலாம் இல்லையா? அப்ப cos square x மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. tan x எப்படி எழுதலாம்? sin x by cos x. sin x by cos x 1 by secant square மீனிங் இருக்கு. எப்படி எழுதலாம்? cos square x எழுதலாம் இல்லையா? அப்ப cos square x. ஓகேவா? இதே மாதிரி சேம் தான். tan x எப்படி எழுதலாம்? sin x by cos x. எப்படி 1 by secant square x cos square x எழுதலாம் இல்லையா? அப்ப cos square x. இங்க அதே மாதிரி 1 by secant square எப்படி எழுதலாம்? cos square x எழுதலாம் இல்லையா? அப்ப cos square x. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ப a இன்வெர்ஸ் equal to நான் நமக்கு cos அப்படியே போடுவோம்பா cos square x. நெக்ஸ்ட்
ஒரு cos போயிடும் என்ன இருக்கும் minus sin x cos x. இப்ப minus sin x cos x. நெக்ஸ்ட் இருக்கு ஒரு cos போயிடும் என்ன இருக்கும் sin x cos x. லாஸ்ட் என்ன இருக்கு தெரியும் cos square x. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் a இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. இப்ப ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் a டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம் a இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம். இது நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க a பவர் t கண்டுபிடிச்சிட்டோம் a இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம். எக்ஸ்ட்ரா பண்றோம் a பவர் t a இன்வெர்ஸையும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். அப்ப a பவர் t a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு a பவர் t நமக்கு என்ன வந்துச்சுப்பா 1 minus tan x இங்க plus tan x 1 a இன்வெர்ஸ் தான் வச்சுக்கணும். ஓகே cos square x next minus sin x cos x next plus sin x cos x next cos square x. ஓகேவா? இப்போ என்ன பண்றோம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும் take the first row first column என்ன பண்ணீங்கன்னா cos square x இது பண்றீங்க இது எடுத்துக்கீங்க. என்ன ஒரு cos square x minus tan x into sin x cos x. ஓகேவா? நெக்ஸ்ட் பண்றீங்க take the first row second column அப்ப என்ன வரும் உங்களுக்கு minus sin x cos x நாலே minus tan x cos square x. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் ரோ. அப்ப என்ன பண்றோம் take the second row first column என்ன வரும் நமக்கு tan x into cos square x. அப்ப tan x into cos square x plus என்ன வந்து பண்ணீங்கன்னா sin x cos x. ஓகேவா? நெக்ஸ்ட் take the second row second column என்ன பண்ணீங்கன்னா minus tan x sin x cos x next plus cos square x. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க எல்லாத்தையும் சைனுக்கும் காஸ்க்கும் சேஞ்ச் பண்றோம்ப்பா. இங்க ஃபர்ஸ்ட் நமக்கு காஸ்ட் அப்படியே போடுவாங்க minus tan x எப்படி சேஞ்ச் பண்ணலாம் sin x by cos x எழுதலாம் இல்லையா? அப்ப sin x by cos x இன்டர்னல் sin x cos x அப்படியே போட்டுக்கோங்க sin x cos x. ஓகேவா? இங்க அதே மாதிரி minus sin x cos அப்படியே போட்டுக்கணும். tan x எப்படி சேஞ்ச் பண்ணிடலாம் sin x by cos x எழுதலாம் இல்லையா? sin x by cos x இன்டர்னல் cos square x. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் நமக்கு tan x க்கு எப்படி மாத்திடலாம் sin x by cos x எழுதலாம் இல்லையா? அப்ப sin x by cos x இன்டர்னல் cos square x plus sin x cos x. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க tan x க்கு எழுதலாம் sin x by cos x எழுதலாம் இல்லையா? அப்ப sin x by cos x இன்டு என்ன பாருங்க sin x cos x இருக்கா sin x cos x பிளஸ் தான் இருக்கு cos square x. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க இந்த cos அடிச்சலாமா? அப்ப எப்படி எழுதலாங்க cos square x minus இங்க ஒரு sin x இங்க ஒரு sin x நார் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா sin square x எழுதலாம் இல்லையா? அப்ப sin square x இங்க அதே மாதிரி இந்த ஒரு cos இந்த ஒரு cos போய்டுமா? இங்க என்ன இருக்கு minus sin x cos x இருக்கு. இங்க என்ன இருக்கு minus sin x cos x இருக்கு. என்ன ஆட் பண்ணீங்கன்னா minus 2 sin x cos x எழுதலாம் இல்லையா? நெக்ஸ்ட் செகண்ட் ரோ பா ஒரு cos போய்டுமா? இங்க என்ன இருக்கு sin x cos x பிளஸ் நாலே sin x cos என்ன ஆட் பண்ணீங்கன்னா 2 sin x cos x. இப்ப 2 sin x cos x. ஓகேவா? அதே மாதிரி இந்த cos அஷ்டம்பா மீதி இருக்கும் minus sin square x plus cos square x. எப்படி நம்ம பிளஸ் எழுத ஃபர்ஸ்ட் எழுதுவோம். எப்படி எழுதலாம் cos square x minus நாலே sin square x. ஓகேவா?
அப்ப ஈக்குவல் டு நமக்கு ட்ரிகாமெட்ரி படிச்சோம் ஃபார்முலா நம்பர் இல்லையா எப்படி எழுதலாம் cos ஸ்கொயர் x மைனஸ் sin என்ன ஃபார்முலாப்பா cos 2x அப்ப cos 2x மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க 2 sin x அதுனா ஃபார்முலா sin 2x sin 2x நெக்ஸ்ட் இங்க அதே மாதிரி 2 sin x அதுனா ஃபார்முலா sin 2x இங்க போட அதே சேம் ஃபார்முலா வருது என்ன ஃபார்முலா வரும் cos ஸ்கொயர் x மைனஸ் sin என்ன ஃபார்முலா cos 2x வரேன் அப்ப cos 2x ஓகேவா இதோட வெளிப்பா a பவர் t a னு தான் வருது நம்ம இதெல்லாம் ப்ரூஃப் பண்ண பாருங்க கரெக்ட்டா இருக்கு ஆன்சர் அப்ப ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஓகேவா थैंक यू பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू பா